ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்யலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்யலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்யா இருந்துட்டு எவ்வளோ நேரம் தான் இங்கே உட்காந்துருப்பீங்க, வாங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம், குளிச்சுட்டு கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. இனியா பாட்டியும் கூப்பிட்டு வர இவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. இவங்க ஒரு பக்கம் டீ குடிக்கிறேன்னு குடிச்சிட்டு இருக்க. செல்வி வந்து எனக்கு ஒரு டவுட்டுக்கா, நீ ஏன்க்கா இவரை போய் எப்படியோ போட்டுன்னு விட வேண்டியதானே, உனக்கு இவ்வளோ தொல்லை கொடுத்தவரை போய் காப்பாற்றுறேன்னு சொல்லி கேட்க, எந்த மனுஷனாக இருந்தாலும் இந்த உதவியை செஞ்சுதான்ப்பா ஆகணும், உயிர் போகிற நேரத்தில் என்னப்பா இது ஈகோலாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுப்பனை கதையாக இவங்க ஃபோன் பண்ண அங்கே ராதிகா வர சொல்ல, வந்ததுக்கப்புறமா நேரில் என்னாச்சு, ஏன் என்ன இங்கே வர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, மனசை திடமாக வச்சுக்கோங்க, மனசை கல்லாக்கிக்கோங்க, மனசை தைரியமாக வச்சுக்கோங்க, அட என்னதான் சொல்ல வர சொல்லி தொலைய பக்கி ஏன் பக்கி இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ராதிகாவோட ரியாக்ஷன். உங்கள் ஹஸ்பண்ட் கோபிக்கின்னு சொல்லி தொலையன் பக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து சொல்கிறாங்க, இல்லை நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன நெஞ்சு வலியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா எழில் இதான் சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. உண்மையை போட்டு உடச்சிட்டேடா தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்க்க போகிறேன்னு சொன்னவங்கள பாட்டி புரட்டி எடுத்து வெளியே போக சொல்லிட்டாங்க. பக்கி இவ்வளோ திட்டுறாங்க, 2 சொட்டு நீலுக்கண்ணீர் வடிச்சிருந்தீங்கன்னா உள்ளே விட்டுருப்பாங்களே, 2 சொட்டு நீலுக்கண்ணீர் விடுன்னு சொன்னால் கேட்குது அந்த பொண்ணு. கடைசியில் விடாமல் விட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து நீலுக்கண்ணீர் வடிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்ட, மறுபடியும் வெளியில் வந்து என்ன நீங்கள் வந்துட்டு நெஞ்சொலின்னு சேர்த்தாதான் சொல்கிறீங்க, அவங்க வந்துட்டு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. என்ன அவர் உள்ளே கிடக்கிறது ஏன் ஹஸ்பண்ட், அடே எருமா மாடி பின்ன என்ன ஏன் புருஷன் நான் சொன்னேன், அவர் இப்போதைக்கு ஐசியூவில் இருக்காருப்பா, அதனால் வந்துட்டு உள்ளே பார்க்க விட மாட்டாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ள என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் சாங்கு ஓடுது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, தூரத்துலேருந்து பார்க்குறாங்களாமா.